Welcome to Just Learn. Our faith can reach beyond the limits of current reason. Today we are going to learn 11th Standard English Unit 2 Prose, The Queen of Boxing by M.C. Marycom from Tamil Nadu State Board Samachir Kalvi. Theme of the lesson: Marycom became the Queen of Boxing, breaking free from poverty with her perseverance. She explored the myth about women's participation in boxing. She is a living legend to all women who wish to reach stardom in sports. மேரிகாமோட விடாமுயற்சியால் அவரோட வறுமையிலிருந்து விடுபட்டு குயின் ஆஃப் பாக்ஸிங் என்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. பெண்களால் இது போன்ற வீர விளையாட்டுகளை விளையாட முடியாதுன்னு சொல்கிற இந்த சமுதாயத்தோட சிந்தனையை மாற்றி காட்டியிருக்காங்க. விளையாட்டுகளில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் அவர் ஒரு உயிருள்ள சாதனையாளர். About the author: Mangte Chunyang Marycom. She is a boxer and the winner of 5 World Boxing Championships and an Olympic bronze medal in 2012. As a schoolgirl, she used to play a variety of sports: hockey, football and athletics. Inspired by Manipuri boxer Dinko Singh, who won a gold at the Asian Games in 1998, Marycom took up boxing. She won the first medal of silver in Pennsylvania, USA in 2001. She is the only women boxer to have won a medal in each one of the 6 World Championships. She was honored with the Padma Shri in 2010 and Padma Bhushan in 2013 for her wonderful achievements in the field of sports. She wrote an autobiography, Unbreakable, in 2013. M.C. Marycom. இவரது முழு பெயர் மேங்டே சுன்யங் மேரிகாம். இவங்க ஒரு குத்து சண்டை போட்டியில் வீர பெண்மணி. 2012ஆம் ஆண்டில் சாம்பியன்ஷிப் மற்றும் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் பெற்ற வெற்றியாளர். இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே ஹாக்கி, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ் போன்ற விளையாட்டை ரொம்ப ஆர்வமாக விளையாடுவாங்க. 1998 ஏஷியன் கேம்ஸில் தங்கம் வென்ற மணிப்பூரியை சேர்ந்த பாக்ஸர் டிங்கோ சிங் தான் மேரிகாமோட கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். 2001 அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியாவில் முதலில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இது 6வது உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கத்தை வென்ற முதல் பெண்மணி. 2010ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ மற்றும் 2013ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருதையும் பெற்றிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இவங்க அடைந்த அந்த மாபெரும் சாதனையை சுயமாக புத்தகமாக வெளியிட்டார். அதை தான் நம்ம இப்போ பாடமாக பார்க்க போகிறோம். Let's move on to the lesson. Marycom was selected in the 48 kg category for the International Boxing Association, the AIBA, World Women's Boxing Championships in Pennsylvania, USA in November to December 2001. Her father managed to collect only rupees 2,000 for her trip. She was both upset and very worried about how expensive things were in America, but there was nothing her parents or she could do. மேரிகாம் AIBA நடத்தும் 48 கிலோ சர்வதேச குத்துச்சண்டை பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த போட்டி 2001ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியாவில் நடக்க இருக்கு. இந்த சூழ்நிலையில் மேரிகாமோட அப்பாவால் 2000 ரூபாய் தான் கொடுக்க முடிஞ்சது. அதனால் மேரிகாம் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தோட வறுமையினால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. She spoke to one of her friends about her problem. He invited a few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. The 2 MPs donated rupees 5,000 and rupees 3,000 respectively, and she suddenly had rupees 10,000 in her hands. With this princely sum and a little more that had been collected from people, she left for the US. She was relieved to have money in her pocket and knew that she could not come back empty-handed after all the efforts that people had made on her behalf. மேரிகாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு தெரிந்த நண்பர்களிடம் சொல்லியும் 2 சட்டசபை உறுப்பினர்களை சந்தித்தும் மேரிகாமோட இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு எம்பி 5000 ரூபாயும் இன்னொரு எம்பி 3000 ரூபாயும் கொடுத்து உதவ இப்போ மேரிகாம் கிட்ட 10,000 ரூபாய் கையில் இருக்குது. இது போக இன்னும் கொஞ்சம் பைசா சில ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து உதவியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு மேரிகாம் அமெரிக்காவுக்கு போயாச்சு. மேரிகாம் கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இருந்தாலும் அவங்க வருத்தம் எல்லாம் அவங்கள உதவி செஞ்சு அமெரிக்காவுக்கு அனுப்புனவங்களுக்கு திரும்பி வரும்போது எதுவுமே வாங்காமல் எப்படி வர்றது அப்படின்னு தான். Pennsylvania was cold and beautiful. It was snowing. They were confined to the sports arena, but what little she saw was pleasing to her eye. The people were enormously nice too. It was the first time in her life that she had traveled so far.
She was looking forward to seeing what America was all about, but since they were the last team to arrive, they went straight to the sporting arena from the airport. அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா என்ற ஊரில் குளிர் மற்றும் பனி, அந்த பனி பெய்யுறது ரொம்ப அழகான காட்சியாக இருக்கா. போட்டி நடக்கும் பகுதிக்கு சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க அந்த ஊரோட அழகை நினச்சி பார்த்து இன்னும் வியப்பாயிட்டே இருக்காங்க. அங்குள்ள மக்களும் ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்களாம். இந்த பயணம் தான் இவங்க போகிற முதல் தொலைதூர பயணம். இவங்க குழு கடைசியாக வந்ததுனால விமான நிலையத்திலிருந்து நேராக விளையாட்டு அரங்குக்கே போயிட்டாங்க. The other teams had already completed their wait-in, which is compulsory for all players. It had been morning when she left, and here it was morning again. After weighing in, she found out that she did not have any match that day. She was fortunate, but some of the teammates were not so lucky. She was able to rest well enough to face her opponent in the round, which she won comfortably. Her fear of facing new opponents quickly vanished. She competed in the 48 kg in this championship, while her teammates lost one after the other. She went on to reach the finals. She was even hopeful of winning the gold. The boxers were not unbeatable as she had earlier thought. மற்ற குழுவில் உள்ளவங்க இவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட எடையை செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது போட்டியில் கலந்துக்கிற எல்லா வீரர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அன்றைய தினம் மேரிகாமுக்கு மேட்ச் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் மேரிகாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த பாக்கியம் அவங்க டீம் மெம்பர்ஸில் யாருக்குமே கிடைக்கல. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தோத்துட்டே இருந்திருக்காங்க. இப்போது மேரிகாமால் நல்ல ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் புது உற்சாகத்தோடு அவங்க எதிரியை போட்டி அரங்கில் சந்திக்க தயாராகலாம். இந்த மேட்ச்சில் மேரிகாம் மட்டும்தான் அவங்க டீம்லேயே 48 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டு ஜெயிச்சு இறுதி சுற்றுக்கு போயிருக்காங்க. எப்படியாவும் தங்கம் வாங்கிடணும் அப்படின்ற ஆசையோடு இருக்காங்க. She felt like this would be the place, the event that would change her life. She kept telling herself, I can face anyone in the ring. In the quarter-final, she defeated Nadia Hokmi of Poland by RSC. In the semi-final, she defeated Jami Behel of Canada by 21-9 points. She reached the finals but lost to Hula Sahin of Turkey by 13.5 points. மேரிகாமோட உள்ளுணர்வு நம்ம வாழ்க்கையை மாற்றமடைய செய்கிறதுக்கும் நம்ம லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கும் இதுதான் ஒரு சரியான தருணம். என்னால் யாரையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திக்கிறாங்க. காலிறுதி சுற்றில் ஆர்எஸ்சி கான்டெஸ்ட்டில் போலந்து நாட்டை சேர்ந்த நாடியா ஹாக்மியை தோக்கடித்து அரையிறுதி சுற்றுக்கு நுழைந்தார். அரையிறுதி சுற்றில் கனடா நாட்டை சென்ற ஜாமி பெஹலை வென்று இறுதி சுற்றில் டர்க்கியை சேர்ந்த ஹியூலா சாஹினிடம் 13-5 என்ற கணக்கில் தோற்றார். The greatest disadvantage for her was her loss of appetite. She was not accustomed to the food there. Try as she might, she could not eat the food and she started to lose weight. So much so that just before the final she was only 46 kg. This is probably what caused her dream of winning gold and she was very disappointed. She went to her room and cried, but the coaches were kind. They consoled her and lauded her on the silver win. She was the only one in the team to get a medal. But the biggest thing she took away from this championship was the conviction that she could take on any boxer. மேரிகாம்க்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையே அவரோட பசி தான். அந்த ஊர் உணவு பழக்கம் இல்லாததுனால சரியாக சாப்பிடாம அவங்க வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஃபைனல்ஸ் விளையாடும்போது 46 கிலோ தான் இருந்தாங்க. இந்த தோல்வி அவங்களால ஏற்றுக்க முடியாமல் அவங்களோட அறைக்கு சென்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட கோச் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி மேலும் அவங்க டீம்லேயே வெள்ளிப்பதக்கத்தை வென்ற ஒரே பெண்மணி மேரிகாம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பல வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மேரிகாமால் தங்கம் வெல்ல முடியலனாலும் அவங்களால எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை கற்றுக் கொடுத்துருக்கு. In the course of her career, she have become used to travel and to different ways that things work in other countries. One time in China, they were given chopsticks to eat their meals with. Just when she had painfully begun to master the art of using a knife and a fork, she had to use 2 sticks to fill her stomach. She ended up using both her hands to hold the chopsticks to pick up the food and push it into her mouth. Her teammates asked for spoons, but she tried to manage with the sticks. It helped that she really enjoyed Chinese food. She was hungry enough that she managed the complex work required. She ate enough to sate her appetite and her palate.
After 5 years of traveling, she started taking along some packed food from home. மேரி காம் அவங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய நாடுகளுக்கு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போன போது ஒரு தடவை சைனாக்கு போகும்போது அவங்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு 2 சாப்ஸ்டிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை உதாசீனப்படுத்தாமல் கையில் எடுத்து உணவை சாப்பிடாம எப்படியாவது சாப்ஸ்டிக்ஸில் உணவெடுத்து சாப்பிடணும்னு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட பசியை போக்க இந்த 2 குச்சியை பயன்படுத்தி சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஸ்பூனை கேட்டு வாங்கி அதை பயன்படுத்தி சாப்பிட்ருக்காங்க. போக போக அவங்க வீட்டில் இருந்தே பேக் செய்யப்பட்ட உணவை எடுத்துகிட்டு போட்டிக்களத்துக்கு போயிருக்காங்க. On her return, Delhi gave her a warm welcome at the airport. Back in Impel, she was greeted with garlands and drumbeats and dancing. There was a victory ride across town. A felicitation program was held in Langal, an area that's surrounded by the house, the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on her. She was presented with a traditional shawl. Oja Ibomcha was also present and was duly felicitated. When she spoke to the people in Langal that day, she spoke of her hope that she could win gold in future tournaments. சைனாவிலிருந்து திரும்பி வந்ததும் டெல்லி ஏர்போர்ட்டில் மேரி காமை வரவேற்று அங்கிருந்து எம்பலுக்கு போகும்போது மாலைகள் போட்டு மேலத்தாளங்கள் வாசித்து நடனங்கள் ஆடி வெற்றி பயணத்தை மக்கள் கொடுத்தாங்க. லங்கோலில் பாராட்டு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நிறைய பேர் மேரி காமை பாராட்டி பேசினாங்க. அந்த ஊர் பாரம்பரிய சால்வை போர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கோச் ஒஜா இபாம்சாவும் அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. மேரி காம் ஸ்பீச்சில் தன்னம்பிக்கை பற்றி பேசினாங்க. வருங்காலத்தில் தான் விளையாட போகும் எல்லா போட்டிகளிலும் கண்டிப்பாக தங்கம் வென்று கொடுப்பேன்னு உறுதியளிக்கவும் செஞ்சுருக்காங்க. That first international medal as silver will always mean a lot to her. The fight and all that followed her clearly etched in her memory. But deep inside she was not happy with the silver. As she touched down in India, she hoped that the next time she would bring back a gold. She knew she was good enough. முதலாக விளையாடி வாங்கின ஒரு வெள்ளிப்பதக்கம் மேரி காமுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் நிறைய அர்த்தமும் அடங்கியிருக்கு. வெள்ளிப்பதக்கத்தோடு இந்தியா திரும்பிய போது அடுத்த முறை தங்கம் பெற்று தருவேன்னு சொன்ன வாக்குறுதி மேரி காமுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்குது. இது மேரி காமால் முடியும் என்ற அவங்க மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையால் தான் இதை சொல்லியிருக்காங்க. The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to her immediate financial worries. But she wanted a job too, for that alone can bring long-term security and a steady income. Also, around the time that she got married, she had no savings except a couple of life insurance policies. வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ப்ரைஸ் மணி அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் மேரி காமுக்கு ஒரு நிரந்தர அரசு வேலையும் வருமானமும் விரும்பினாங்க. இதற்கிடையே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை தவிர வேறு எந்த சேமிப்பும் அவங்கக்கிட்ட இல்லை. After her second World Championship gold, the Manipur government offered her the post of sub-inspector, which she accepted in 2005. She had long dreamt of getting a government job through the sports quota, and it was finally fulfilled. She earned a salary of Rs 15,000 in that first job. The thing about jobs that are obtained through the sports quota is that she is not required to go into work as regularly as her colleagues because they tend to be away at camps and tournaments through much of the year. She went to office when necessary, and every time she need to go out of station, she required to take leave and inform the department. மேரி காம் 2வது உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றதுக்கு பிறகு மணிப்பூர் அரசு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சப் இன்ஸ்பெக்டர் பதவியை கொடுத்துருக்காங்க. இறுதியாக அரசு வேலை கிடைக்கணும் என்ற கனவு 2005 அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள்னால் எப்பெல்லாம் டோர்னமெண்ட் இருக்கோ அப்போல்லாம் டோர்னமெண்ட் நடக்கிற ஊருக்கு போகலாம். அவங்க கூட வேலை பார்க்குற மற்ற ஊழியர்களை போல் ரெகுலராக வேலைக்கு போகணும்னு இல்லை. அவங்களுக்கு டோர்னமெண்ட் இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க போட்டியில் கலந்துக்கலாம். Her medal haul continued after her marriage, putting an end to the speculation among her family and friends around that particular topic. She retained the world title in the 3rd World Women's Boxing Championship at Podolsk in Russia in 2005. Sarita, who had won the bronze, and she were given a hero's welcome at the Impel airport. They were taken to the Bakishandra Open Air Theatre where a grand reception was organized.
திருமணத்திற்கு பிறகு விளையாட்டெல்லாம் தடைப்பட்டு விடும்னு மேரி காமோட குடும்பத்தினர் மற்றும் சுற்றியுள்ள நண்பர்களெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு தான் அவங்களோட பதக்கங்கள் குவிய தொடங்கிச்சு. ரஷ்யாவில் உள்ள பொடல்ஸ்கில் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது உலக மகளிர் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் மேரி காம் வேர்ல்டு டைட்டிலை வாங்கினாங்க. சரிதான்றவங்க பிரான்ஸ் பதக்கத்தையும் வென்றாங்க. 2 பேருக்கும் இம்பல் ஏர்போர்ட்டில் சிறப்பு வரவேற்பு நடந்தது. அவங்கள அங்கேருந்து பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. She had a good run from 2001 to 2004. She won several golds in all the senior women's boxing championships. The second women's boxing championships in 2002. The second Asian Women's Boxing Championships at Hisar in 2003 and the Witch Cup Boxing Championships at Fez, Hungary. In spite of this, when she got married, everybody was doubtful that her medal hauls would continue. But after the wedding, she participated in and won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championships in October 2005 and November 2006. 2001 இருந்து 2004 வரை அனைத்து சீனியர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் சிறப்பாக விளையாடியிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு 2வது மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப், 2003இல் ஹிசாரில் நடைபெற்ற போட்டி, ஃபேஸ் ஹங்கரியில் நடைபெற்ற விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எல்லாம் சிறப்பாக விளையாடி தங்கம் வென்றிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு உங்கள் போட்டிகளில் கலந்துக்க முடியுமான்னு சந்தேகப்பட்ட சுற்றத்தாரோட மனநிலையை மாற்றி அக்டோபர் 2005, நவம்பர் 2006 நடைபெற்ற 3வது 4வது உலக பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கம் வென்று சாதனை படைத்திருக்காங்க. There were other number of international level championships in Taiwan, Vietnam, Denmark and so on. But it was retaining her world title in 2006 by defeating Stăluța Dud of Romania 22.7 at the 4th World Championships in New Delhi that she considered one of her greatest achievements. It is probably the most memorable for her because she was able to win at home. The other Indian boxers also performed exceptionally well. India won 4 golds, 1 silver and 3 bronzes and her team won the overall title. With this hat-trick of World Championship wins, the media christened her Queen of Boxing and Magnificent Mary. தைவான், வியட்நாம், டென்மார்க் போன்ற நாடுகளிலும் கூட சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளை கலந்துக்கிட்ட சிறப்பான வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலும் அவங்களோட வேர்ல்டு டைட்டிலை தக்க வைத்து கொண்டு டெல்லியில் 2006இல் ரொமானியாவின் ஸ்டெலுட்டா டாவை தோற்கடித்தது தான் அவங்களோட சிறப்பான வெற்றின்னு சொல்கிறாங்க. காரணம், மேரி காமோட சொந்த ஊர்லேயே விளையாடி கிடைத்த வெற்றி. மேரி காம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சிறப்பாக விளையாடினாங்க. இந்தியாவுக்கு 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் பெற்ற அவரது அணி ஓவரால் பட்டத்தையும் வென்றது. இந்த ஹேட்ரிக் வெற்றியை ஊடகங்கள் மேரி காமுக்கு குயின் ஆஃப் பாக்ஸிங் மற்றும் மேக்னிஃபிகன்ட் மேரி என்ற பெயரிட்டு சிறப்பித்தாங்க. நமக்கு எவ்வளவு வறுமை சூழ்ந்திருந்தாலும் கூட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கடினமான உழைப்பும் இருந்தால் மேரி காமை போல நம்ம இலக்கை எளிதாக அடைய முடியும். Hope you all understood this lesson. If you like this video, subscribe, like, share and comment and press the bell icon for the regular notifications of my upcoming videos. Thanks for watching.